வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்சூரன்ஸ் பிளானை எப்படி செலக்ட் பண்ணுறது. நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் பிளான் இருக்கு, எது எனக்கு மோஸ்ட் சூட்டபிள் பிளான், என்னோட ஃபேமிலிக்கு சூட்டபிளா இருக்குமா, என்னோட சில்ட்ரன்ஸுக்கு எது சூட்டபிளா இருக்கும், இப்படிலாம் திங்கிங் வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 3 டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இருக்குது. ஒன்று பியூர் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பியூர் டேர்ம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வருஷம் வருஷம் பிரீமியம் கட்டிக்கிட்டே வரணும். ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆயிருச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த பாலிசி ஹோல்டருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த சம் இன்சூர்டு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னீங்கன்னா, ஜென்ரலா ஒரு பிரெட் வின்னர், ஒரு ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் முக்கியமான ஏர்னிங் மெம்பரா இருப்பார். ஸோ அவரை நம்பி தான் அந்த ஃபேமிலி டோட்டலா ரன் ஆகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலி பினான்சியலா சஃபர் ஆக கூடாது அப்படின்ற கனோட்டேஷன்ல கொடுத்ததுதான் இந்த டேர்ம் பிளான். நீங்க என்ன கேட்டகரியில இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிரையாரிட்டி இந்த டேர்ம் பிளானா நீங்க வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் பிளான்ல அதுலயும் பாத்தீங்கன்னா 2 டைப்ல வந்துடும். ஒன்று ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கக்கூடியது, ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கக்கூடியது. இதுல இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க் அலோன். இது ஒரு ஆக்சிடென்ட் பாலிசி மாதிரி. இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க் வந்தால் மட்டும்தான். அது எப்படி ரிஸ்கா இருக்கணும்? நாட் நேச்சுரல் ரிஸ்க். ஒரு நேச்சுரல் டெத்தை ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கக்கூடிய பாலிசி கவர் பண்ணாது. ஆக்சிடென்டல் ரிஸ்க் அது மட்டும்தான் இந்த பாலிசி கவர் பண்ணும். இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இந்த பாலிசி எவ்ரி இயர் நீங்க கட்டிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, ஆக்சிடென்டல்ல இருந்தால் மட்டும்தான் இந்த பாலிசிக்கு பணம் கொடுப்பாங்க. மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த பிளானுடைய பிரீமியம் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கிறேன். இது ஐசிஐசிஐ லம்பார்டுடைய ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 30 வயசுல உள்ள ஒருத்தருக்கு எடுத்திருக்கிறேன். இதுல பாருங்க, அவருடைய ஏஜுக்கு அவருடைய பிரீமியம் வெறும் 13,500 ரூபாய் தான். ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா 13,500 ரூபாய் தான் ஜிஎஸ்டி சேர்த்தே வருது. இந்த பிளான்ல அவருக்கு நான் கொடுத்திருக்கிறது 1 crore சம் அஷ்யூர்டு. 1 crore, 1 கோடி ரூபாய்க்கு நீங்க கட்ட போறது வெறும் 13,000 ரூபாய் தான் வருஷத்துக்கு. மாசம் கிட்டத்தட்ட ஒரு 1,000 ரூபாய், டெய்லி 30 ரூபாய் தான் உங்களுக்கு கணக்கு. பட் ஆக்சிடென்டல் ரிஸ்க் ஏதாவது வந்தது அப்படின்னா உங்களை உங்க ஃபேமிலிக்கு 1 கோடி ரூபாய் கம்பெனி கொடுக்கும். நேச்சுரல் ரிஸ்க் இதுல கவர் ஆகாது. அதுக்கு அடுத்து இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுல காமிக்கிறது 3 கோடி, உங்களுக்கு 3 கோடி 33 லட்சம் காமிக்குது. இது எதுக்காண்டினா, இதுல ரைடர்ஸ் நான் சேர்த்திருக்கிறேன். ரைடர்ஸ் சேர்த்து தான் இந்த பிளான். இதுல என்னென்ன வருது அப்படின்னா, பார்ஷியல் டிசேபிள்மெண்ட். ஏதாவது அந்த ஒரு ஆக்சிடென்டல் ஆகுது, பார்ஷியல் டிசேபிள்மெண்ட் ஆகுது அப்படின்னாலும் கம்பெனி உங்களுக்கு பணம் கொடுக்கும். ஒரு சில கிரிட்டிக்கல் இல்னஸ், இப்ப நம்மளுக்கு அந்த கொரோனா பீரியட்லாம் வந்தது இல்லையா, அது மாதிரியான ஒரு சில இல்னஸையும் இதுல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆபீஸ்க்கு போக முடியாத, ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆயிருதுன்னா அப்பயும் இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த சம் இன்சூர்டு 1 crore கொடுப்பாங்க. இது மாதிரியான ரைடர்ஸ் எல்லாம் நான் இதுல சேர்த்து உங்களுக்கு 13,500 ரூபாய் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன ஜாப்ல இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த பிளான் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆக்சிடென்டல் ரிஸ்க் எதிர்பார்க்க முடியாத ஒன்று நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்ற போது ஒரு பிரெட் ஏர்னிங் மெம்பர் இத மாதிரியான பாலிசியை எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சில சேல்ஸ் பீப்புள்லாம் இருப்பாங்க, ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஃபினான்சியலா எனக்கு 1 கோடி ரூபாய் ரிஸ்க், 1 கோடின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய இதா தெரியும். பட் கட்ட போறது என்னமோ மாசத்துக்கு 1,000 ரூபாய், வருஷத்துக்கு 13,000 ரூபாய் தான் கட்ட போறோம். அது நீங்க ஜாஸ்தி அப்படின்னு நினைச்சா கூட 5 lakhஸோ 10 lakhஸோ உங்களால என்ன ஒரு சம் இன்சூர்டு எடுத்து வச்சுக்கிட முடியுமோ, 50 லட்சமோ 1 கோடியோ 2 கோடியோ உங்களால எவ்வளவு சம் இன்சூர்டு எடுத்து வச்சுக்கிட முடியுமோ அந்த சம் இன்சூர்டுக்கு நீங்க உங்களை இன்சூர் பண்ணிக்கிறது
இந்த மாதிரியான தேவையற்ற ரிஸ்க்ல இருந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கக்கூடிய ரிஸ்க். இதுல வந்து என்ன கவர் ஆகாது? நேச்சுரல் ரிஸ்க் வந்து கவர் ஆகாது. அதனாலதான் இந்த பிரீமியம் வந்து இவ்வளவு லோவா இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து நேச்சுரல் ரிஸ்க்கும் சேர்த்து கொடுப்பாங்க. அந்த நேரத்துல வந்து பிரீமியம் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் வரும். 1 கோடி ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கு 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் வரைக்கும் உங்களுடைய ஏஜை பொறுத்து வரும். அந்த பிளான்ல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 15 வருஷம் நீங்க வந்து அந்த 70,000மோ 80,000மோ சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் நீங்க கட்டிட்டீங்கன்னா போதும். இப்போ ஒருத்தர் 30 வயசுல இருக்கிறார். 30 வயசுல ஆரம்பிச்சு 45 வயசு வரைக்கும் அவர் கட்டிட்டு முடிச்சிட்டாருன்னா போதும். உங்களோட 30 வயசுல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 30ல இருந்தே உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் வந்துடும். உங்களோட பிரீமியம் ஒரு 80,000 ரூபாய் இருக்கும் ஒரு 35 வயசுக்காரங்களுக்கு. நீங்க கட்ட ஆரம்பிச்ச டேட்ல இருந்தே உங்களுக்கு ரிஸ்க் கவர் வந்துடும். நீங்க கட்டி முடிச்சிடுறீங்க 15 வருஷத்துல, ஆனா உங்களுக்கு ரிஸ்க் கவர் வந்து உங்களுடைய 80வது வயசு வரைக்குமே ரிஸ்க் கவர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க நல்ல ஒரு ஏர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ரிஸ்க் கவரை எடுத்து வச்சிடுறீங்க. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லயுமே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளான். ஸோ அது வந்து எனக்கு கம்பேரிட்டிவா பிரைஸ் சர்வீசிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நான் அதை வந்து சஜஸ்ட் பண்றேன். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வேணா நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதுல என்ன அட்வான்டேஜ்னா 2 ரிஸ்க்கும் அதுல கவர் ஆயிடும். போத் நேச்சுரல் அண்ட் ஆக்சிடென்டல் 2 ரிஸ்க்கும் அதுல கவர் பண்ணிடுவாங்க. ஆக்சிடென்டல் மூலமா ரிஸ்க் வருதுன்னா நீங்க ஒரு கோடி 50% சம் அஷ்யூர்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்க 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கிறீங்க, நேச்சுரல் டெத் அப்படின்னா 1 கோடி ரூபாய் கிடைக்கும். ஆக்சிடென்டல் அப்படின்னா 1.5 கோடி ரூபாய் அதுல கிடைக்கும். ஸோ இத மாதிரியான பிளான் வந்து கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி இருக்கிறவங்க அதை சூஸ் பண்ணலாம். எது நேச்சுரலோட சேர்த்து எடுக்கக்கூடிய பிளான் இதுதான் வந்து ஆக்சுவலா பெட்டர். பட் பிரைஸ் காம்படிட்டிவ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், அட்லீஸ்ட் ஒரு ரிஸ்க் பாலிசி மட்டுமாவது ஒரு 13,000க்காவது எடுத்து வச்சுக்கிறது நல்லது. உங்களால அஃபோர்டபிலிட்டி முடியும் அப்படின்னா இத மாதிரி பிளான் மேக்ஸ் லைஃப்ல நான் சொன்ன மாதிரி ஒரு 70,000 80,000க்கு 15 வருஷம் கட்டி முடிச்சுட்டு உங்களுடைய 80வது வயசு வரைக்குமே நீங்க வந்து ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கலாம். ரிஸ்க் ஃப்ரீ இன் தி சென்ஸ் ரிஸ்க் ஆச்சுன்னா உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கார்பஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு அவங்களுடைய ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளான். அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். இன்னைக்கு வந்து எந்த சமயங்கள்ல நம்மளுக்கு வந்து மெடிக்கல் தேவைகள் வரும் அப்படின்றத வந்து நம்மளால சொல்ல முடியறது இல்லை. எந்த நேரம் வேணாலும் மெடிக்கல் பில் வந்துடுது. மெடிக்கல் பில்ஸ்லாம் இப்போ முன்னால மாதிரி வந்து வர்றதும் இல்லை. எக்ஸார்பிடன்ட் பில்லிங் வருது. ஒரு சின்ன ஒரு சர்ஜரி அப்படின்னாலும் 3 லட்சம் 4 லட்சம், பைபாஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்சங்கள். இத மாதிரி வந்து ஹையர் அமௌண்ட் வந்து நம்ம மெடிக்கலுக்காகவே நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்துருது. அதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பிளான் அப்படின்னீங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் வந்து இத மாதிரியான தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைஃப் வந்து கரெக்டா பேலன்ஸ்டா அவங்களுடைய வரவுக்கும் செலவுக்கும் சரியா கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கையில பணம் இருக்காது. இருக்கிற எல்லாம் இது பண்ணி கடன் வாங்கி அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில வந்துடுறாங்க. ஸோ இதை நீங்க அவாய்ட் பண்ணணும். உங்களுடைய ஹார்ட் ஏர்ன்ட் மணி இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ல கரைஞ்சி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இது மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர்ஸ். இதுல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஐசிஐசிஐ லம்பார்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் எலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வந்து ஒரு 10 lakhs பாலிசிக்கு நான் வந்து இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த மெம்பருடைய ஏர்னிங் மெம்பருடைய ஏஜ் வந்து 32, ஹவுஸ் ஒய்ஃபோட ஏஜ் வந்து
28. அவங்களுக்கு 2 சில்ட்ரன்ஸ். இத மாதிரியான ஒரு ஃபேமிலிக்கு பாத்தீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் வந்து உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வருது. இது வந்து ஃப்ளோட்டிங் ஃபார்ம். ஸோ வீட்டில் யாருக்காவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருதுன்னா உங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து ரிஸ்க் கவர் இருக்கும். 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரிஸ்க் கவர் இருக்கும். எனி ஒன் டைம், எனி ஒன் மெம்பர், irrespective of the sum assured, எவ்வளவு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஸ்கீம்ல ஒரு தனித்துவம். நீங்க போட்டிருக்கிறது எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய். இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபேமிலியில் ஒரு 4 பேர்ல ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன்ல ஒரு 5 lakhs வந்துருது அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 5 lakhs இருக்கும். அது அடுத்த மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர்ல திருப்பி 10 lakhsக்கு வந்து வந்துடும். இதுல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு டைம் மெடிக்கல் பில்லு வந்து 25 lakhs வந்தா கூட இந்த பாலிசியில உங்களுக்கு ஃபுல்லாவே ரீஇம்பர்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இந்த எலைட் பாலிசியோடைய ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதை மாதிரியான ஒரு நீங்க யோசித்து பாருங்களேன், ஒரு 25,000 rupees பாலிசி நீங்க போடுறீங்க, 10 வருஷத்துக்கே நீங்க எவ்வளவுதான் கட்டியிருப்பீங்க? 2 லட்சம். 10 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 10 லட்சம் ரூபாய்க்கு வருதுன்னா யூ வில் பி டோட்டலி ப்ரொடெக்டட். 25% அமௌண்ட்ல 75% உங்களுக்கு மிச்சம் வருது. அப்படிதான் நீங்க வந்து இந்த மாதிரியான பாலிசிஸ் வந்து யோசிச்சு போடணும். நிறைய பேர் இது வந்து தேவையில்லை, இது எதுக்கு, வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இது மாதிரியான ஒரு மெடிக்கல் பாலிசிஸை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்ததுதான் வந்து இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். அப்ப இந்த மாதிரியான பாலிசிஸ்ல வந்து என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் கிடைச்சிரும், அதே நேரத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிக்கிட்டே வந்துடும். அதுதான் வந்து இந்த மாதிரியான பிளான்ஸ்ல உள்ள ஒரு அட்வான்டேஜ். இது வந்து நான் வந்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான், ஸ்வாக் அப்படின்ற ஒரு பிளான் வச்சு இந்த இல்லஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கிறேன். ஆவரேஜ் ஏஜா ஒரு 30 years உள்ள ஒரு மேலுக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 15 years டேர்ம், 12 years டேர்ம், இது மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் எடுத்திருக்கிறது என்னன்னா, பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 12 வருஷம் எடுத்திருக்கிறேன். ஸோ இவர் வந்து 30 வயசு, 12 வருஷம் வந்து இவர் வந்து எவ்ரி இயர் 1.5 லட்சம் ரூபாய் பிரீமியம் கட்டுற மாதிரியான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இது. மிச்சம் இருக்கிற 10,000 எதுக்குன்னா ரைடர்ஸ்க்கும் ஜிஎஸ்டிக்கும் போயிடும். ஸோ பேஸ் அமௌண்ட் வந்து 1.5 lakhs, 1,50,000 ரூபாய். இந்த 1,50,000 ரூபாய்க்கு அவர் எடுக்கும் பொழுது அவருக்கு ரிஸ்க் கவர் வந்து டே 1ல இருந்தே 15 lakhsக்கு இன்சூரன்ஸ் கவர் வந்துடும். டே 1ல இருந்தே 15 lakhsக்கு இன்சூரன்ஸ் கவர் வந்துடும். நேச்சுரல் ரிஸ்க்கு, ஆக்சிடென்ட் ரிஸ்க்கு டபுள் த அமௌண்ட். ஸோ ஆக்சிடென்டல் ரிஸ்க் ஆச்சுன்னா 30 லட்சம் ரூபாய் வந்து ரிஸ்க் கவர் கொடுத்துட்றாங்க. ஸோ பெட்டர் பிளான். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நீங்க பிரீமியம் பே பண்ண போறது எவ்வளவு நாளைக்கு தான்? வெறும் 12 years தான். அதே நேரத்தில் பாலிசி டைம் பாத்தீங்கன்னா 55 years. அதாவது 30 வயசுக்காரர் எடுக்கிறாருன்னா அவருடைய 85வது வயசு வரைக்கும் இந்த பாலிசி வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நீங்க கட்டி முடிச்சிருவீங்க 42ல, ஆனா உங்களுக்கு 85 வயசு வரைக்குமே ரிஸ்க் கவர் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவு அமௌண்ட்டுக்கு? நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பிரீமியம் கட்டுறீங்க இல்லையா, அதுல இருந்து 10 times 1.5 லட்சம் ரூபாய் கட்டுறீங்கன்னா 15 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் கவர் ஆயிடுச்சா? இது எப்படி நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த பிளானை பொறுத்தளவுக்கு நம்ம கட்டுறதே 1.5 லட்சம் ரூபாய். இந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் you will get 54,428 rupees, 54,428 ரூபாய் எவ்ரி இயர். நீங்க கட்டுறது 12 வருஷம் தான், ஆனா கம்பெனி வந்து உங்களுக்கு
உங்களுடைய 85வது வயசு வரைக்கும் 55,000 ரூபாய், கிட்டத்தட்ட 55,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க அத உங்களுடைய சேவிங்ஸ்க்கு திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றனா பண்ணலாம், உங்களுடைய செலவுகளுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பழைய எல்ஐசியில் இருக்கக்கூடிய ஒரு மணி பேக் பாலிசி மாதிரி. சரி, இது என்ன சார் மேக்ஸ் லைஃப் புதுசா இருக்குது? இது வந்து ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதோடைய ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க்கும் மேக்ஸ் லைஃபும் சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் இந்த கம்பெனி. அதனால உங்களுடைய முதலீடுகள் வந்து பாதுகாப்பா இருக்கும், அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து 2வது வருஷத்துல இருந்தே ஃபர்ஸ்ட் இயர் நீங்க பிரீமியம் கட்டுறீங்க, செகண்ட் இயர் பிரீமியம் கட்டுறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு வந்து 54,000 ரூபாய் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஸோ எவ்ரி இயர் இது வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளவு நாள் வரைக்கும்? உங்களுடைய 85வது வயசு வரைக்கும் இது வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இது போக உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் ₹1,26,00,000. உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டியில் நீங்க உங்களுடைய 85வது வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்க வாங்கிக்கிட்டு இருந்த 50,000 போக ₹1,26,00,000 கையில வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு ஊடால ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல பணம் வேணும் அப்படின்னாலும் சரண்டர் வேல்யூ கொடுத்து நீங்க வந்து உங்களுடைய பணத்தை வாங்குறதுக்கும் இதுல வந்து வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரண்டர் பண்றதே அவ்வளவு அட்வைசபிள் இல்லை, பட் அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஒரு 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு நீங்க அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணணும்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். பட் நான் அதுக்கு என்ன சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்ப எல்லாரும் போடுறவங்க என்ன கேட்பாங்கன்னா, சார் இது வந்து 85வது வயசுல வந்து எனக்கு இந்த பணம் வந்து நான் என்ன செய்ய போறேன்? ஸோ நான் எதையுமே என்ஜாய் பண்ண என்னோட பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வரும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த 50,000 ரூபாய் வருது இல்லையா, அத இதோட வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் முடிஞ்சிருது. மேக்ஸ் லைஃபோடைய ஸ்கீம் வந்து இதோட முடிஞ்சிருது. என்னுடைய சஜஷன் அடுத்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த உங்களுக்கு வரக்கூடிய இந்த 55,000 இருக்கு இல்லையா, இத வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 55,000 12 மாசத்துக்கு பிரிச்சு மாசம் 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. மாசம் 5,000 ரூபாய். அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதே இதுல உங்களுடைய 80வது வயசுல பாத்தீங்கன்னா அங்க 1,50 கோடி ரூபாய் வந்துச்சு மெச்சூரிட்டி பெனிஃபிட். இங்க உங்களுக்கு 32 கோடி ரூபாய் வரும். 32 கோடி ரூபாய் உங்களுடைய ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னால உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வரக்கூடிய அந்த மணி பேக்கை நீங்க என்ன பண்றீங்க? ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. பண்றதுனால உங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைக்குது. சப்போஸ் என்னுடைய வயசு 30, நான் வந்து 25வது வயசுல எனக்கு எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த டயத்துல ரஃபா வந்து 1.2 crores கிடைக்கும். 55வது வயசுல உங்க பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு மேரேஜ், இல்ல வீடு கட்டணும், ஏதோ ஒரு தேவைக்கு நீங்க எடுக்கணும்னா கூட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். 1.25 கோடி ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு அங்க இருந்து பணம் வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க அதை வேணும்னாலும் திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இத மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண உங்களுடைய அசெட் வேல்யூ நல்ல குமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் நீங்களும் அந்த பணத்தை என்ஜாய் பண்ணவும் முடியும். உங்களுடைய ஒரு பெரிய கமிட்மெண்ட்ஸ்க்கு நீங்க யூஸ்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணவும் முடியும். ஸோ இத மாதிரி தான் வந்து இன்சூரன்ஸ் பிளான்ஸ்ல வந்து நம்மளுக்கு எது தேவை, எந்த வயசுல என்ன மாதிரியான பிளான் எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் நேம்ல இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ்ல சில்ட்ரன்ஸ் பேர்ல எடுப்போம். அது மாதிரி எடுக்கும் பொழுது இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய ப்ரப்போசரா யார் ஏர்னிங் மெம்பரோ அவரை வச்சுக்கோங்க. அவரை வந்து லைஃப் இன்சூர்டா போட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இந்த பிளான்லயே பாருங்களேன், இப்ப நான் உங்களுக்கு முதல்ல கொடுத்த பிளான்லயே நீங்க வந்து எவ்வளவு நாள் கட்ட வேண்டியது வருது? 12 வருஷம் வந்து
12 வருஷம் வந்து நீங்க வந்து 1.5 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியது வருது. ஏதாவது ஒரு ரிஸ்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3வது வருஷமோ 5வது வருஷமோ, இந்த ஸ்கீம்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ரிஸ்க் ஆன உடனே உங்களுக்கு இன்சூர்ட் அமௌண்ட், நீங்க 1.5 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க, உங்களுக்கு 10 டைம்ஸ் இன்சூரன்ஸ் கவர் கொடுத்துருப்பாங்க. அப்ப 15 லட்சம் ரூபாய் இமீடியட்டா அந்த ஃபேமிலிக்கு போயிடும். அதுக்கப்புறமேட்டு உள்ள பிரீமியம் அவங்க கட்ட தேவையில்லை. ரிமைனிங் 9 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த ரிமைனிங் பீரியட் கட்ட தேவையில்லை. ஆனாலும் வருஷம் வீட்டுக்கு போகக்கூடிய அந்த 54,000 ரூபாய் ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கும். பிளஸ் மெச்சூரிட்டியில 80வது வருஷத்துல மெச்சூரிட்டியில நீங்க அவர் இருந்தாருன்னா எவ்வளவு பெனிஃபிட் கொடுக்குமோ அதே மாதிரி அந்த 1.5 கோடி ரூபாய் பெனிஃபிட்டும் வீட்டுக்கு போயிடும். இது எல்லாம் எப்ப நடக்கும்? நீங்க வந்து யாரு ஏர்னிங் மெம்பரோ அவரை லைஃப் இன்சூர்டா போட்டிருந்தா தான். சைல்ட போட்டிருந்தீங்க அப்படின்னா சைல்டுக்கு ரிஸ்க் ஆனா மட்டும்தான் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். சைல்டுக்கு 18 வயசு வரைக்கும் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் கிடைக்காது, ஏன்னா அவர் ஏர்னிங் மெம்பர் கிடையாது. ஸோ அதனால இன்சூர்டா வந்து யார் ஏர்னிங் மெம்பரோ அவரை போட்டு இந்த மாதிரி பாலிசிஸ் எடுக்கும் பொழுது உங்களுடைய லைஃப் வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கேபிட்டலும் நல்லா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இது மாதிரியான பாலிசிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.